நேரல் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தமிழ் வானொலி கீதவாணி. கீதவாணியில இயற்கை மியல் என்ற நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ள போகின்றோம். இன்றைய இயற்கை மியல் என்ற நிகழ்ச்சியுடன் என்னுடன் எழுத்தாளர், ஆய்வாளர், புதிய சிந்தனையாளர் திரு S.Gurupatham ஐயா இணைந்து கொள்கின்றார். அவரை இணைத்துக் கொண்டு இன்றைய சிறப்பு பேச்சாளராக எங்களுடன் இணைந்து கொள்பவர் மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி தவம் தம்பிப்பிள்ளை அவர்கள். அவர் ஒரு ஓர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அவரை பற்றிய விவரங்களுடன் எங்களுடைய குருபாதம் ஐயா. வணக்கம் குருபாதம் ஐயா. வணக்கம் NadaJeyarajah அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். டாக்டர் அவர்களே வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இதில் சற்று ஒரு 15-20 நிமிடங்கள் ஒரு முன்னோட்ட உரையை நிகழ்த்தி பின்பு டாக்டரை இணைத்துக் கொள்ளலாம் என்று நான் யோசிக்கின்றேன். அதை பற்றியும் டாக்டருடன் பேசிய இடத்தில் எனக்கு சம்மதம் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று நேரம் கொஞ்சம் கால தாமதமாகிவிட்டது. ஆனால் நேரம் போதாமை இருந்தால் டாக்டர் அவர்கள் பிறிதொரு நாளும் இணைந்து தன்னுடைய பேச்சை தொடரலாம் என்றும் இதில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். என் உடல் ஆரோக்கியத்திற்காக உங்கள் பிரார்த்தனைகள், எண்ண பதிவுகள், தொலைபேசியில் உங்கள் ஆதங்களை வெளிப்படுத்திய பதிவுகளை நான் நன்கு அறிவேன். முடிந்த வரையில் பலருடன் தொலைபேசியில் உரையாடி வருகின்றேன். உங்கள் அன்புக்கு தலைவணங்குகின்றேன். கீதவானொலி நிர்வாகத்துக்கு, அறிவிப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது ஆஸ்பத்திரி அனுபவத்தை, இது ஒரு தவறான சொற்பிரயோகம், வைத்திய ஆலய அனுபவம் என குறிப்பிடுவதே சரி. அங்கு நடமாடும் தெய்வங்கள் உள்ள இடம். அந்த ஆலய என் அனுபவத்தை மக்கள் விழிப்புணர்வுக்காக ஒரு நாள் உரையாற்ற உள்ளேன். நான் 100% பரிபூரண சுகமாக இருப்பதை இந்நிகழ்ச்சியூடாக கீதவாணி நேயர்களுக்கு தெரிவித்து இன்றைய நிகழ்வுக்குள் பிரவேசிக்க விரும்புகின்றேன். உடல் உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் தவம் தம்பிப்பிள்ளை அவர்கள் அமெரிக்காவில் இருந்து உரையாற்றுகிறார். தயவு செய்து அவரது நேரத்திற்கு மதிப்பளித்து, சேவைக்கு மதிப்பளித்து, உங்கள் சந்தேகங்களை கேட்கும் போது அவைகள் விழிப்புணர்வாக அமையுமானால் இந்நிகழ்ச்சியின் நோக்கம் சரியானதாக அமைந்துவிடும். இன்றைய நிகழ்ச்சிக்கு முன்னோட்டமாக என் கருத்தை கூற விரும்புகின்றேன். ஊனுக்கு ஊனே உற்ற நோய் தீர்க்கும் என தமிழ் வழக்கில் ஒரு கூற்று உண்டு. உறுப்பு மாற்று பற்றி, ஓர்கன் டிரான்ஸ்பிளான்ட், காலங்காலமாக கூறி வரும் வாக்கியம் அது. தமிழ் மொழியில் இந்த வாக்கியம் உண்டு. உங்கள் உறுப்பு தானமாக வழங்குதலே எல்லா தானங்களிலும் உன்னதமானது என மனுஷம் துதி கூறுகின்றது. இப்பொழுது இல்லையெனில் எப்பொழுது என யூத மத நூலான டால்மெட்டில் சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஒரு உயிரை காப்பாற்றினால் அனைத்து உயிர்களையும் காப்பாற்றியது போலாகும் என கூறுகின்றது. ஆன்மீகத்திலும் அந்த கருத்துக்கள் நிறைய உண்டு என்பதற்காகவே அதை சுட்டி காட்டுகின்றேன். உடல் உறுப்புகள் அனைத்தும் செவ்வனே காக்கப்பட வேண்டும் என கந்தசஷ்டி கவசம் கூறுகின்றது. உறுப்புகள் தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு உறுப்பு தானமாக வழங்கப்படலை மறைமுகமாக கூறுகின்றது. இறந்த உடல் எரியூட்டப்படும் போது அல்லது புதைக்கப்படும் போது அழிந்துவிடும். உறுப்புகள் தானமாக வழங்கினால் தொடர்ந்து காக்கப்பட்டுவிடும். கந்தசஷ்டி கவசம் வழிபாடு மூலம் உறுப்பு தானத்தை உணர்த்துகிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனது உயிரை காப்பாற்றுவது போன்ற தன்னலமற்ற செயல் உலகில் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு தாங்கள் சரியான செயல் என்று செய்துள்ளோம் என்ற மன நிறைவு அவர்களது வாழ்வை முழுமையாக்குகிறது. இது ஆன்மீக உணர்வையும் மனித மேன்மை உணர்வையும் கொடுக்கின்றது. உடல் உறுப்பு தானமானது காசு, பணம், பொருள், உபகாரம், சலுகைகள் எதுவுமற்ற தூய நல்லெண்ண செயலாகும். இருதய துடிப்பு மூலமுற்றாக செயலிழந்து விட்டது தொடர்பான பல பரிசோதனைகள் செய்த பின்பே மருத்துவ விஞ்ஞானப்படி உறுதிப்படுத்திய உடலிலிருந்து தானம் வழங்கிய உறுப்புகளை எடுத்து பிற மனித உயிர்களை காப்பாற்றுகின்றார்கள்.
உறுப்புகளை தானமாக பெற்று உயிர் வாழும் மனிதர்கள் மூலம் உறுப்பு தானமாக வழங்கிய மனிதர் இறவா நிலை அடைகின்றார். சில உறுப்புகள் உயிர் வாழும் போதே தானமாக வழங்கக்கூடியவை. இன்றைய விசேஷ சொற்பொழிவாளரான உடல் உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் தவம் தம்பிப்பிள்ளை அவர்கள் பல விடயங்களை விளக்கக்கூடியவர். 2012ஆம் ஆண்டு எனது பிறந்த தினத்தன்று உடல் உறுப்பு தானம் வழங்கக்கூடிய அந்த காரியாலயத்துக்கு சென்று ஒரு ஃபார்ம் எடுத்து முழுக்க நிரப்பி விட்டு நான் வந்திருந்தேன். என்னுடைய அனுமதியை வழங்கி இருக்கிறேன். அது என்னுடைய பிறந்த தின பரிசாகவே அதை நான் வழங்கி வந்திருந்தேன். பெல்ஜியம், போலந்து, போர்த்துக்கல், பின்லாந்து, ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் உள்ள ஒவ்வொருவரும் உடல் உறுப்புகள் தானமாக வழங்குபவர்களாக கருதப்படுகிறார்கள். அந்நாட்டு பிரஜைகள் ஒவ்வொருவரும் உரிமம் கொடுத்தவர்களாகிறார்கள். அந்த உரிமம் பிறரை வாழ வைக்கிறது. இறப்பு எப்படி இயற்கையோ அதே போல் உறுப்புகள் தானமும் இறப்புடன் சேர்ந்து இயற்கையாக மாற வேண்டும். உடல் உறுப்பு தானம் இயல்பாக இயற்கையாக மாறும் போது உலகில் மத, இன, மொழி, நிற, பிரதேச வேற்றுமைகள், ஆண் பெண் பேதம் அனைத்தும் நீங்கி சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயம் மலர்ந்து விடும். கல்வி பாடத்திட்டங்கள், பட்டிமன்றங்கள், கருத்தரங்குகள், கவிதையரங்குகள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் போன்றவை உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டியது அவைகளின் தார்மீக பொறுப்பாகும். சில வரலாற்றை பார்ப்போம். கண் தானத்தை உலகில் முதல் அறிமுகப்படுத்தியவர் கண்ணப்ப நாயனார் என்பது என் கருத்து. இரத்த தானத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் கர்ணன் என்பதே என் கருத்து. உடலை தானமாக வழங்கியவர் கிரேக்க நாட்டில் பிளேட்டோ காலத்திலும் பின்பு அலெக்சாண்டர் காலத்திலும் வாழ்ந்த தத்துவ மேதையமான தியோயினிஸ் அவர்களை. சொராஸ்ட்ரிய மதத்தில் உடல் தானமாக வழங்குதல் இன்றும் உண்டு. உடல் உறுப்பு தானத்தை பற்றி 1500 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஞானி போதி தர்மர் கூறியுள்ளார். தான் இறந்த பின்பு தன் உடல் உறுப்புகள் ஏது தனது சீடர்களை சென்றடையும் என்று கூறியுள்ளார். அது மாத்திரமல்ல, டிஷ்யூ மற்றும் போன் மெரோ வழங்குதல் பற்றி நூல் எழுதியதாகவும் ஒரு கருத்துண்டு சீன மொழியில். துசிஷ்ட முனிவர் தான் உலகிற்கு சத்திர சிகிச்சையை முதலில் அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. அவரை தொடர்ந்து சனகர் முனிவரும் சத்திர சிகிச்சையை தொடர்ந்தார் என்றும் கூறப்படுகிறது. கண்மணி அதாவது கண் தானத்தில் இலங்கை முன்னணி. கண் வங்கி 1961 கம்பஹாவில் ஆரம்பிக்கப்பட்டது. பல நாடுகளுக்கு கண்மணி தானமாக வழங்கியுள்ளது. சிங்கள மக்கள் மத்தியில் கண் தானம் வழங்கல் அதிகம் உள்ளது. சிங்கள அரசியல்வாதிகள் தலைவர்கள் மத்தியிலும் இப்பழக்கம் உள்ளது. புத்த பிக்குகள் பெரும்பாலும் கண் தானம் வழங்குகிறார்கள் என்பதை அவதானிக்கக்கூடியதாகவும் உள்ளது. என் ஞாபகம் சரியானதாக இருந்தால் மருத்துவ விஞ்ஞான வளர்ச்சியில் முதலாக 1954ஆம் ஆண்டு சிறுநீரகம் மாற்றப்பட்டது எனவும் 1960 காலப்பகுதியில் ஈரல் சதயம் மாற்றப்பட்டதாகவும் வாசித்த ஞாபகம் எனக்கு உண்டு. உலகத்தில் பரபரப்பாக 1967ஆம் ஆண்டு ஒரு செய்தி பரவியது. தென் ஆப்பிரிக்காவில் கேப் டவுனில் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னாட் வெற்றிகரமாக இருதய மாற்று சத்திர சிகிச்சை செய்ததான செய்தியே அது. வாகன விபத்தில் இறந்தவரது இருதயம் ஒருவருக்கு பொருத்தப்பட்ட செய்தி உலக செய்தியாகியது. நானும் அச்செய்தியை நேரடியாக வானொலியில் கேட்டேன், பத்திரிகைகளில் வாசித்தேன். காதலுக்கும் அன்புக்கும் மனதுக்கும் நல்ல குணத்துக்கும் நல்ல மனிதர்களுக்கும் நல் வாழ்த்துக்கும் அடையாளமான இருதயம்
மாற்றப்படக்கூடியதாக மருத்துவ விஞ்ஞானம் உறுதி செய்துவிட்டது. அதிக நேரம் எடுத்து விட்டேன், காரணம் உடல் உறுப்பு தானத்திற்கு முக்கியம் கொடுக்க வேண்டும் என்ற ஆதங்கமே. டாக்டர் அவர்களது சிறப்பு பேச்சு முக்கியமானது. நேரம் போதாதிருந்தால் தனக்கு வசதியான இன்னொரு கிழமையும் தெரிவு செய்து கொள்ளலாம் என்று ஆரம்பத்தில் கூறியது இங்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். இந்நேரத்தில் டாக்டர் ஷிவானி அம்மாவுக்கும் கணவர் டாக்டர் பத்மராஜா அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் டாக்டரை அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் தொடர்ந்து எனக்கு பல மருத்துவர்களையும் அறிமுகம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். தம்பி NadaJeyarajah அவர்களிடம் என் நேரத்தை நான் இப்பொழுது கையளிக்கின்றேன். நன்றி குருபாதம் ஐயா. நீண்ட ஒரு விளக்கத்தை இந்த உடல் மாற்று சிகிச்சையின் பெறுமதி பற்றியும் அதன் விளக்கங்களையும் தந்திருந்தீர்கள். இப்போது எங்களுடைய மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி டாக்டர் தவம் தம்பிப்பிள்ளை அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். அவரை எங்களுடைய கலையத்தின் சார்பிலே இருகரம் கூப்பி வருக வருக என இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னை சேர்த்துக்கொண்டதற்கு மிக்க நன்றி. அண்ட் குருபாதம் ஐயா வெரி நல்ல தெளிவாக கூறினார்கள். எங்க இந்திய ஹிஸ்டரி பற்றி ரிலேட்டட் டு எங்க சர்ஜரி சம்பந்தப்பட்டது. அண்ட் உண்மையா சொல்ல பார்த்தீங்கன்னா எங்க கலாச்சாரத்துல நாங்கள் முதல் உடல் உயிர் உறுப்புகளை மாற்றி அமைக்கிறது முதல் கதை பிள்ளையாண்ட கதையாத்தான் இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்களா, அது பல ஆயிரம் ஆண்டு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டது. நாங்கள் எங்களை டிரான்ஸ்பிளான்ட் வேர்ல்டுல ஈவன் அமெரிக்கால கூட இந்த பிரசன்டேஷன் செய்ய முதல் டிரான்ஸ்பிளான்ட் செய்யறது பிள்ளையாண்டு தான் நாங்க சொல்றோம். நாங்கள் அது நாங்கள் அதுவும் சொல்லிக்க அது இங்க கணேஷன் சொல்லுவீங்க, லோட் கணேஷன் அதுவும் சொல்றது. அது ஒரு மிருகத்துல இருந்து மனுஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்டது, மனிதன் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்படாதுன்னு பார்க்க தலை கமிங் சொல்லுங்க. ஆமா, அந்த தலையை மாற்றிய அந்த கதை. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு மட்டும் அந்த மித்தாலஜின்னு சொல்றோம். அதுக்கு பிறகு வந்ததுதான் சீனத்து கதை. அங்க சீனத்து கதையின்படி அவர்கள் கையை டிரான்ஸ்பிளான்ட் செய்தார்கள் அந்த காலத்துல. அது ஒரு 1500 2000 ஆண்டு பழமையான கதை என்று சொல்லுவாங்க. எங்கட கதை 5000 ஆண்டு பழமை. இப்ப குருபாதம் ஐயா நல்லா சொன்னது போல இந்த ஒரு ஓர்கன் டோனர் அவர் சைன் அப் பண்ணிக்க அவர் 8 உயிர்களை காப்பாற்றக்கூடிய இருக்குது. ஒரு உயிரில் 8 உயிர்கள் எப்படி அந்த கொடுக்கலாம். ஹார்ட், நுரையீரலை கொடுக்கலாம், அதாவது லங்ஸ், பின் ஈரல், லிவர், பின் சதை என்று சொல்லுவோம், அதான் பேங்க்ரியாஸ், பின் கிட்னிஸ், அதாவது சிறுநீரகம், அண்ட் கடைசியா ஸ்மால் பவல், ஸ்மால் இன்டெஸ்டைன், அதான் சிறுங்குடல் சொல்லுவோம். இப்படி ஒருவர் ஒரு ஓர்கன் டொனேஷன் சைன் அப் பண்ணிக்க ஒரு உயிரில் 8 உயிர்களை காப்பாற்றுவார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் சொல்லிக்க ஓர்கன் டொனேஷன் மட்டும் சொல்றோம். நாங்கள் ஓர்கன் அண்ட் டிஷ்யூ டொனேஷன் சொல்லுவோம். டிஷ்யூ வந்தா பாத்தீங்கன்னா குருபாதம் ஐயா சொன்ன மாதிரி கண் இஸ் அ டிஷ்யூ, இந்த கோனியா தான் கொடுக்கறது. நாங்க கண்ண டொனேஷன் சொல்றது, இந்த கண் டொனேஷனுக்கு நாங்கள் இந்த முன் லேயர் அதை கண்ணை தான் கொடுக்கறது, பின் லேயர் பாவிக்கலாது. அதுதான் நாங்க ஐ டொனேஷன் சொல்றோம் நாங்க. அது கண் கொடுக்கலாம். ஆக்கள் தோல், எலும்பு, பிளட் வெசல்ஸ், ஹார்ட் வால்ஸ் என்று கிணக்க உடம்புட மெட்ட பாங்களை கொடுக்க சில அது 75-80 பேருட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுது. ஒரு சிங்கிள் டோனர் ஹேஸ் a massive impact. அது ஒரு முக்கியமான ஒரு பொருள். நாங்கள் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி, அறிவுரையில சொன்ன மாதிரி, நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்ல நாங்கள் don't bring your organs to heaven, leave them behind on earth. உங்கள் உடல் உறுப்புகளை மேலுலகத்தில் கொண்டு வராதீர்கள், பூமியிலே விட்டுட்டு வாருங்க, உங்களுக்கு தேவையில்லை அது. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். இது நாங்கள்
அது இலவசமா வாராது, இலவசமா கொடுத்துட்டு போவேன் உங்களுக்கு. அதான் அந்த முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன். அண்ட் மற்றும்படி பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு நாளும் பல மக்கள் இந்த வெயிட் லிஸ்ட் சொல்லுவாங்க. டிரான்ஸ்பிளான்ட்ல வெயிட் லிஸ்ட் இருக்கு. அப்பப்ப டிரான்ஸ்பிளான்ட் சென்டருக்கு வசதி கிடைக்கும். அப்படி வெயிட் பண்ணிக்க பல மக்கள் சாகுறார்கள். உங்க கனடால மட்டுமே ஐ திங்க் 250 பேர் ஒவ்வொரு வருஷமும் சாகினம் ஒரே ஒரு காரணத்துக்காக. ஏன்னா ஓகன் டொனேஷன் கிடைக்காதபடியா. அமெரிக்கால ஆயிரக்கணக்கா சாகினம் ஒவ்வொரு வருஷமும். இந்த சுமத்தவனும் கூட வேண்டாபடியா இங்க. நாங்கள் இந்த ஓகன் டொனேஷன் பற்றி பாத்தீங்கன்னா இதை தடுப்ப கதைக்கிறோம். என்ன டிசீஸ் டோனர்ஸ் செத்தாப்பரை கொடுக்கறது. உயிரோடு இருக்கையும் காசு உங்களோட ஓகன்ஸ கொடுக்கலாம், உடல் உயிர்ப்புல. அப்படி வழக்கமா மோஸ்ட் காமனா கொடுக்கறது பொதுமை கிட்னி தான், சிறுநீரகம். சோ எங்களுக்கு கடவுளையும் 2 கிட்னி தான் தெரியாது. ஆனா ஒரு கிட்னிலேயே நாங்கள் நார்மலா வாழ்க்கையை நடத்தலாம். சோ இப்ப உங்க சொந்தக்காரர், உங்கள் உறவுக்காரர், என்ன நண்பர்கள் அவளுக்கு ஏதும் கிட்னி பிரச்சனை இருக்குமெண்டா அவளுக்கு கிட்னி கொடுக்க அவன் வாழ்க்கையை மட்டும் சேவ் பண்ணல, அவள் குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் பண்ணுது அதால. அதான் அந்த 2 டிஃபரன்ஷியேட். ஒன்று உயிரோட சில பாகங்களை கொடுக்கறது, மற்றது இந்த செத்தாப்புறம் கொடுக்கறது. பல பேர் கேட்கறது இப்படி அது சைன் அப் பண்ணலாம். அது நீங்க யாரும் போய் கூகுள்ல போய் பார்த்தா சொல்லும், இந்த டிரைவிங் லைசன்ஸ் தான் காமன் வேயாக்க சைன் அப் பண்றாரு. நீங்க டிரைவிங் லைசன்ஸ் கேட்க டி ஒன் பி ஓகன் டோன் கேட்பினா ஓம் சொன்னா அதுல அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ண வேணும். அது இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் உங்களோட சொந்தக்கார உங்களோட குடும்பத்தாரோட படி கதைக்க வேணும். பிகாஸ் சாவுன்றது பிளான் பண்ணி நடக்கிறதுல அன்எக்ஸ்பெக்டடா சடனா நடக்கும். சோ நீங்கள் உங்க குடும்பத்தாரோட அதை படி கதைச்சிருந்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பம் வரைக்க அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயோ ஏதோ நாங்க இறந்து போனோம்டா வேற யாரும் அந்த கேட்க உங்களோட சொந்தக்காரண்ட புருஷனுடையோ மனைவிண்டையோ பிள்ளைண்டையோ தாயோ தேப்பரண்ட உடல் உறுப்புல குடும்ப விருப்பங்களை கேட்டேன்டா அப்ப உங்களுக்கு ஞாபகம் அடைய இந்த மகனோடையோ அப்பாவோடையோ நான் அதை படி கதைச்சினான் எவ்வளவு செய்ய வேணும்னு சொல்லவே அதான் அவளோட கடைசி ஆசை. அதை நான் நிறைவேற்ற வேணும்னு யோசிச்சுட்டு அவங்களோட உறுப்போட கொடுக்கலாம். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த படி உயிரோட இருக்க கதைக்க வேணும். அதான் என்னுடைய முக்கியமான வேண்டுதல். ஐ திங்க் அடுத்த இப்ப நாங்க ஓகன் டொனேஷனை பற்றி கதைச்சோம், கொடுக்கறத பற்றி. மற்ற சிலாக்களுக்கு பின்னும் இந்த உடல் உறுப்பு கொடுக்க செத்த வீடு வைக்கலுமோ உண்டு கட்டாயம். ஏன்னா இந்த உடல் உறுப்பு எடுக்கிறது ஒரு சர்ஜரி, கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட். அதுவும் இப்ப எங்க கலாச்சாரங்கள்ல நாங்க என்ன சொல்லுவோம், ஓப்பன் கேஸ்கட் சர்ஜரி சொல்லுவோம், ஓப்பன் கேஸ்கட் ஃபியூனரல் சொல்லுவோம், அதாவது திறந்தபடி வச்சிருக்கிறது. அப்படியே ஓகன் உடல் உறுப்பு கொடுத்த பிறகு நீங்கள் ஓப்பன் கேஸ்கட் ஃபியூனரல் வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் என்ன சர்ஜரி மாதிரி செய்து அப்படி செய்ய உறுப்பு போட்டிருக்க வேற ஓகன் கொடுத்தரோ இல்லையோன்னு தெரியாது. இது செய்த organs கொடுத்த பிறகு cremation செய்யலாம், burial செய்யலாம். We can do almost any type of normal funeral service. உங்களோட விரும்பின உங்களோட லவ் ஒன்ஸுக்கு செய்யக்கூடியதா இருக்கும். So organ donation is not a contraindication for normal funeral services. அது ஒரு முக்கியமான விஷயம். And சில ஆட்கள் அந்த பிள்ளையாயும் ஓகன் டொனேஷன் பற்றி சொல்லுங்க. எனக்கு நான் பொண்ணு ஓகன் டொனேஷன் இருப்பேன்டா தப்பி தவறி எனக்கு ஆஸ்பத்திரியில நல்ல கேர் வராது, அது ஒரு பொய்யான விடயம். அப்படி ஒருத்தரும் செய்யறையில நாங்கள் அப்படி டாக்டர்ஸ் ஆர் நாட் ட்ரெயின் லைக் தட். எங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணப்பட்டது இப்படி உயிரை காப்பாற்றுறது, இப்படி உயிரெடுக்க எங்களுக்கு சொல்லி தாரையில. அது ஒரு பிள்ளையான மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லுவோம். இப்போ ஓகன் டோனர் என்றால everybody gets the good care as the best they could get. அது ஒரு இன்னும் ஒரு விஷயம். மற்றது
இத சம்பந்தப்பட்டது ஓகன் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி சம்பந்தப்பட்டதுண்டா நான் சொன்ன மாதிரி அதுக்கு 7-8 different types of organ transplants we can do இப்ப செய்யற நாங்கள். And the most commonly done organ transplant சிறுநீரகம் தான், கிட்னி. அதுக்கு காரணம் சிறுநீரகம் ஃபெயில் பண்றதுக்கு பழுதா போறது காரணம் டயபெட்டிஸும் இந்த ஹை பிளட் பிரஷரும். அது 2 முக்கியமான காரணங்கள். அது என்னன்னா இப்ப அன்பார்ச்சுனேட்லி எங்க மக்களுக்குள்ள ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி ஒரு மிக காமன் டிசீஸா வந்துட்டுது. நாங்கள் ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி வந்தா அதை தொடர்ந்து தான் டயபெட்டிஸும் ஹை பிளட் பிரச்சனை வரும். அதை தொடர்ந்து அதை வடிவ ட்ரீட் பண்ணாட்டி பெரிய கிட்னி ஃபெயிலியர் அதெல்லாம் டெவலப் பண்ணும். ஸோ நான் எப்பவுமே இந்த பேஷண்ட்ஸுக்கு சொல்றது, சில பேஷண்ட்ஸ் நாங்கள் அந்த கிட்னி ஃபெயிலியர் வந்துட்டு ஆனா டயாலிசிஸ் சேவை வேற சில சந்தேகம் நாங்கள் அந்த பேஷண்ட்க்கு நான் சொல்றது என்னன்னா, the best thing you can do is hold on to the kidneys that your mother or your God gave you. அது so prevention is the best treatment. Okay. Yeah, நிச்சயம். You know, so அதன் அது இப்படி செய்யறேன்டா lead a healthy lifestyle. நல்லா சாப்பிட்டு ஒழுங்க some element of exercise செய்து activity செய்து weight ஒழுங்கா மெயின்டைன் பண்ணி கொண்டு இருந்தா hopefully you can prevent developing diabetes or high blood pressure. அதாவது diabetes வருமெண்டா டாக்டர்ஸ் ஒழுங்கா பார்த்து சுகரை நல்ல கண்ட்ரோல்ல வச்சிருந்தா அது கிட்னி எஃபெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் குறைய. அதே மாதிரி அவங்க போன டாக்டர் சுமானி அதை பற்றி காய்ச்சிருப்பாங்க. அண்ட் ஹை பிளட் பிரஷர் அப்படித்தான். நாங்கள் ஹை பிளட் பிரஷரை சொல்றோம், நாங்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம். ஏன்னா டயபெட்டிஸ் மாதிரி அதுக்கு சிம்டம்ஸ் வராது ஹை பிளட் பிரஷர். அது சோ அதுதான் ஒவ்வொரு வருஷம் போய் டாக்டர்கிட்ட பிளட் பிரஷரை செக் பண்ணணும். இந்த காலத்துல டாக்டர்ல போகாமலே பிளட் பிரஷரை செக் பண்ணலாம், வீட்டை இருந்தே செக் பண்ணலாம், மெஷின்ஸ் எல்லாம் இருக்குதானே. ஸோ பிளட் பிரஷரை நல்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது will be very important. கிட்னிக்கு மட்டும் இல்ல, ஹார்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட், எல்லா பிளட் வெசல்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட். இப்ப பிளட் பிரஷர் கூட ஸ்ட்ரோக்கும் வரலாம் அது மாதிரி. So it's so the take home message is lead a healthy lifestyle and visit your doctor regularly, annually or வருஷத்துக்கு ஒருக்காவோ போவோ உங்களை தர அட்வைஸ் படி. அது மேபி என்ன மாதிரி டாக்டர்ஸ் உங்களுக்கு பார்க்க வேண்டிய தேவையே வராது. அதான் நல்ல விஷயம். So then I don't want to get into too much technicality of transplants all of it. I think one other thing I want to add சொல்ல விரும்புறேன், இப்ப டிரான்ஸ்பிளான்ட் செய்தா மக்கள் அந்த ஒரு மருந்து எடுக்க வேணும். எங்களுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் இருக்குதானே, எங்க இம்யூன் சிஸ்டம் தான் ஃபைட் த இன்ஃபெக்ஷன் மாதிரி. நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் செய்யக்கே அந்த இம்யூன் சிஸ்டம் will try to attack the new organ, the transplant kidney or heart. அதை அந்த இம்யூன் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அது மருந்து எடுக்க வேணும். அதாவது வாழ்க்கை முழுக்க எடுத்துக்கொண்டே இருக்க வேணும். ஆனா என்ன நன்மைண்டா, கடந்த 70 வருஷமா கோபதமையா சொன்ன மாதிரி முதல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் 1954ஆம் ஆண்டு போஸ்டன் மாநகரத்துல அமெரிக்காவில் நடந்தது. அண்ட் அதுல இருந்து எத்தனையோ பேருங்க இப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆகுது அந்த முதல் டிரான்ஸ்பிளான்ட் செய்யுது. அண்ட் ஸோ அந்த காலத்துல இந்த பிகஸ்ட் இம்பாக்ட் வந்திருக்கிறேன்டா இம்யூனோ சப்ரஷன்ல. இப்ப அந்த இம்யூனோ சப்ரஷன் அந்த மெடிக்கேஷன் பிகம் மோர் அண்ட் மோர் சொபிஸ்டிகேட்னு சொல்லலாம். இதுல முன்னுக்கு வந்து இப்ப அந்த அதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் குறைய, முந்தின அளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்ல. ஸோ நான் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் சொல்றது, வழக்கமா மக்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் தேவை, உங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் மருந்தும் தேவை நார்மல் லைஃப் ஸ்டைல லீட் பண்றதுக்கு. ஸோ இப்போ வழக்கமா ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் போட்டோம்னா ஆன் ஆவரேஜ் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் நின்று பிடிக்கும். ஸோ சிலாக்களுக்கு வாழ்நாள் முக்க நின்று பிடிக்கும், சிலாக்களுக்கு கொஞ்சம் குறைய நின்று பிடிக்கும், டிபெண்டிங் ஆன் அவைல் கம்ப்ளைன்ஸ் வித் மெடிகேஷன்ஸ் அண்ட் அதர் காரணங்களுக்காக. சில நேரங்களில் நாங்கள் 2ஆம் தரமும் 3ஆம் தரமும் டிரான்ஸ்பிளான்ட் செய்யறோம் நாங்கள் சில மக்களுக்கு. சோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யறதால அது என்னடா உயிரை மட்டும் காப்பாற்றையில அவன் குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுது. இப்ப பாத்தீங்கன்னா
ஒரு டாலசில் ஒருத்தர் இருந்தாருண்டா அவர் இந்த ஹீமடாலஸ் தான் செய்ய வேணும்டா அது கிழமைக்கு 3 தரம் இந்த கிளினிக்கோ ஆஸ்பத்திரிக்கோ போய் டாலசிஸ் செய்ய வேணும். அது ஒரு 3-4 மணி நேரம் எடுக்கும். சோ பாத்தீங்கன்னா இப்ப டாலசிஸ் செய்யறவர் ஒருவருக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் வச்சிருக்கீங்களா? அவர் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி என்னண்டா அதுக்கு அந்த காசு வைக்கிறதுக்கு வசதி இருக்காது. நான் டிரான்ஸ்பிளான்ட் செய்ததுக்கு பிறகு they can go back to the normal workforce. So அது என்னன்னா not only அந்த உயிரை மட்டும் காப்பாற்றுது, is also improving the வாழ்க்கை தரத்தையும் கூட்டுது. You know, so that is a very important message to get out to the public. Oh sure, yeah. That's all I have. நீங்கள் வேறு ஏதும் கேள்வி இருக்கா சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஆமாம், இதிலே என்னென்ன ஓர்கன்ஸ் முக்கியமாக டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது என்பது பற்றி பார்த்தமாக இருந்தால், முக்கியமாக இப்போ ஹார்ட், கிட்னி, லிவர் என்ற பகுதி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எது கூடுதலான அளவு எங்களுடைய வாழ்க்கை முறையிலே பாதிக்கப்பட்டவர்கள் காணப்படும் ஒன்றாக இருக்கின்றது? கிட்னின்னு தான் சொல்ல வேணும். கிட்னிஸ் இந்த சிறுநீரகம் தான் the most transplanted organ in Canada or any part of the world. So அதுக்கு பிறகு பேருந்து சில மக்களுக்கு இருதயம், heart transplant will be the another one. And I would say following kidney, the second most commonly transplant organ பாத்தீங்கன்னா அது ஈரலா தான் இருக்கும், லிவர். அது வந்து அதுக்கு காரணம் இந்த ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கனவாயான ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அது ஒன்று. ரெண்டாவது ஆல்கஹாலிசம். அன்பார்ச்சுனேட்லி அது 2 common reasons for எங்களோட ஈரல் பழுதா போறதுக்கு. ஈரல் ஒரு முக்கிய ஓர்கனாக எங்களுடைய உடம்பிலே காணப்படுகின்றது. இந்த ஈரல் வந்து மாற்று சத்திர சிகிச்சை செய்யும்போது இந்த ஈரல் தற்செயலாக அந்த நபர் வந்து ஒரு மருத்துவ குடிபோதைக்கு அடிமையாகி இருப்பவராக இருந்தால் அவருக்கு மாற்று சத்திர சிகிச்சை உடனடியாக செய்வார்களா அப்படி கண்டறியும் பட்சத்திலே, அல்லது அதற்கான கால வரையறை வகுக்கப்பட்டு அவர் அதிலிருந்து மீண்டு வந்ததன் பின்னராக செய்யும் நடைமுறை இருக்கின்றதா வழக்கமாக? நல்ல கேள்வி. அது வழக்கமாக ஒவ்வொரு நாட்டு டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் பாலிசிஸும் அந்த கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். குறைந்தது 6 மாதம் என்றாலும் அவர்கள் ப்ரூவ் பண்ண வேணும் தாங்கள் குடி போதை ஒன்றும் எடுக்கையில எல்லாம் கிளீனா இருக்கிறோம், ட்ரை அண்டு. ஸோ அது செய்து அது இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து கிடக்கிற ரேண்டம் செக் செய்வீனா அந்த செய்து பிளட் டெஸ்ட் எல்லாம் செய்து பார்த்து மெட்டா சொந்தக்காரர் கேட்டு இவர் குடிக்காம இருக்கிறார் அப்படி இருந்த பிறகுதான் அவர்களுக்கு இது கொடுப்பார்கள், டிரான்ஸ்பிளான்ட் செய்வார்கள். ஏனென்றால் எங்கள் மத்தியிலே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த வகையிலே அவர்களுக்கு இது மிக உதவியாக இருக்கும். ஒரு தங்களை பற்றி தாங்கள் யோசித்து இதன் மூலமாக இந்த விளக்கங்களை பெறுவது மிக ஒரு பொருத்தமான விடயமாக இருக்கும் என்று தான் நினைக்கின்றேன். ஆமாம், நன்றி. விளக்கமான நீண்ட விளக்கத்தை தந்திருந்தீர்கள் டாக்டர், நன்றி. நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளும் நேர்களை சந்திக்க போகின்றோம். அவர்களிடம் நிறைய கேள்விகளுடன் காத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி வானிலைக்கு வரப்போகுது என்ற உடனேயே நிறைய நேர்கள் தொலைபேசி மூலம் இப்போ இந்த கேள்விகளை கேட்கலாம் என்று அழைத்து வண்ணம் இருந்தார்கள். அவர்களை இப்போது இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகத்தமிழ் வானிலை கீதவாணி. கீதவாணியிலே இயற்கை மேலும் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் அமெரிக்காவிலிருந்து மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி டாக்டர் தவம் தம்பிப்பிள்ளை அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவர் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர். இந்த துறையிலே மிக பாண்டித்தியம் பெற்ற ஒருவர். உங்களுக்கு நேரடியாக கதைத்து உங்களுடைய பதில்களை தருவதற்காக வந்தமைக்கு நிச்சயமாக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும். அதே நேரம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேணும். இப்படியான நேர்களுடைய பதில்களுக்கு விளக்கங்கள் தரக்கூடிய அளவுக்கு வைத்தியர்கள் கூட ஒரு தெய்வங்கள் போலவே நாங்கள் பார்க்க வேண்டும். எத்தனையோ உயிர்களை தங்களுடைய நேரத்தை செலவழித்து காத்திருக்கும் அந்த
நடமாடும் தெய்வங்களை நாங்கள் இப்போதெல்லாம் கொரோனா வைரஸினால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேரை காப்பாற்றி கொண்டிருக்கும் இந்த தெய்வங்களை நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் இப்ப எந்தெந்த உறுப்புகள் எங்களுக்கு தேவை, ஒரு மனிதனுக்கு தேவை வாழுறதுக்கு. ஆமாம் ஆமாம். அப்படி பார்க்க போனீங்கன்னா நாங்கள் முதல் சொன்ன மாதிரி இருதயம், நுரையீரல், ஈரல், சதையி, சிறுங்குடல், சிறுநீரகம் செய்யறது. அன்பார்ச்சுனேட்லி மூளை டிரான்ஸ்பிளான்ட் இன்னும் செய்யக்கூடிய டெக்னாலஜி வரவில்லை. என்னடா இப்ப எங்கள் மூளை என்பது அதுக்கு ஒரு 60 செகண்ட், ஒரு நிமிடம் பிளட் போகாம இருந்தாலே அது அந்த இடங்கள் அந்த ஓகன் செத்துடும். அதான் இந்த stroke is very sensitive னு சொல்லலாம், very time limited. இப்படி reperfusing the brain after stroke is very limited time தான் இருக்குது. சில ஆட்களுக்கு என்ன அந்த பிரெயின் டெட் பர்சனுக்கும் இந்த கோமட்டோஸா இருக்கிற பேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் கோமட்டோஸ் பேஷண்ட் எல்லாரும் உடல் உறுப்புகள் கொடுக்க இயலாது? அந்த அதுக்கு வித்தியாசம் என்னன்னா, அந்த கோமட்டோஸ் எங்க மூளையை பாத்தீங்கன்னா மூளையில 2 பாகம் இருக்கு. ஒன்று அந்த செரிப்ரம் சொல்லுவோம், அந்த பெரிய பாட்ட பிரெயின். மற்றது பிரெயின் ஸ்டெம் சொல்லுவோம், அந்த நெக் அந்த கழுத்தளவுல இருக்குது அந்த பிரெயின் ஸ்டெம். அதுதான் அந்த ஸ்பைனல் கோடையும் பிரெயினையும் கனெக்ட் பண்ணுது. அந்த பிரெயின் ஸ்டெம்ல தான் எங்கண்ட வைட்டல் சென்டர்ஸ் இருக்கு. வைட்டல் சென்டர்ஸ் என்ன சொல்றோம்னா, பாருங்க, நானும் நீங்களும் கதைச்சு கொண்டு இருக்க நாங்கள் பிரீத் பண்ண யோசிக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா பிரீத் பண்ணி கொண்டு இருக்கிறோம் சொல்லாமலே. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்த்தது அந்த பிரெயின் ஸ்டெம் ஏரியால இருந்து. நாங்க இரவுல படுக்க எங்களோட இருதயத்தை நாங்க சொல்லல இந்த பீட்ல பீட் பண்ணுவோம், அது தானே பீட் பண்ணுது, லங்ஸ் தானே பிரீத் பண்ணுது. எங்களுக்கு தெரியும், நாங்க இரவுல நிறுத்தோம்ல, எங்களுக்கு தெரியாமலே. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படுறது எங்களோட பிரெயின் ஸ்டெம் ஏரியால, அந்த கழுத்துல இருக்க ஏரியால. சோ அது இப்ப பிரெயின் டெட் பேஷன்ட்ல அது வேலை செய்யல. அந்த கோமட்டோஸ் பேஷன்ட்ல அது இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்கு. அதான் அவையில் இன்னும் அதான் அவையில் அந்த வென்டிலேட்டர் எல்லாம் இருக்க தேவையில்லை, சின்னங்கள்ல பிரீதிங் மிஷின் எல்லாம் இருக்க தேவையில்லை. டிஃபரன்ஸ் பிட்வீன் கோமட்டோஸ் பேஷண்ட் அண்ட் பிரெயின் டெட் பர்சன், பிரெயின் டெட் பேஷன்ட்ல அந்த பிரெயினும் வேலை செய்யல, பிரெயின் ஸ்டெம்மும் வேலை செய்யல. கோமட்டோஸ் பேஷன்ட்ல அந்த பிரெயின் மட்டும் வேலை செய்யுது, ஆனா பிரெயின் ஸ்டெம் வேலை செய்யுது, அந்த பிரெயின் வேலை செய்யல. அதான் வித்தியாசம். ஸோ and the brain transplant will be a very controversial issue. பாருங்க, the latest controversy we had in the transplant உலகத்துல வேர்ல்ட்ல ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவாங்க. இப்ப கிட்டல இந்த வார்ல அல்லது நெருப்பு ஆக்சிடென்ட்ல ஸ்லாக்க ஃபேஸ் இழந்துட்டுனா இப்ப தொடங்கிற பிரான்ஸ்ல முதல் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் செய்தாங்க. இப்ப செய்திருக்கணும். இப்ப எங்க இப்ப அமெரிக்கால செய்ய தொடங்கியிருக்கணும் 2 சென்டர்ஸ்ல, கிளீவ்லாண்ட் அண்ட் மேயோ கிளினிக்ல. ஒரு ஆள் இந்த முகத்தை எடுத்து மெட்டான முகத்துல போடுறது ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட். அது என்னண்டா, அது ஸ்கின்னும் மசிலும் போனும் தான் அதுல போடப்படுது. ஆனா பிரெயினை ஐ டோன்ட் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்றது will be a very controversial issue தான் இருக்கும். அது இப்போதைக்கு நடக்காது. என்னண்டா, இப்ப ஒரு ஆள் பிரெயின் டெட் ஆன அப்புறம் ரோகன் டோனா வர்றாரு. அதனுடைய அந்த பிரெயின்ல ஒரு பிரயோசனம் இல்ல. இணைந்து கொள்ளும் நேரை சந்திக்கின்றேன். வணக்கம். வணக்கம் ஜெயராஜ். வணக்கம் குருபாதம் ஐயா. வணக்கம் டாக்டர். This is a very valuable question. இதுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, கனடால இருந்த பேஷண்ட் ஒன்று கிட்னி இல்லாம they had to wait for a long time. அவ போய் இந்தியாவில டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இங்க வாங்கிட்டாங்க. அது கனடா எக்ஸப்ட் பண்ணுமான்றதான் ஒரு கேள்வி. செகண்ட் கொஸ்டின், pancreas, alpha cells, beta cells டிரான்ஸ்பிளான்டேஷனும் அதை பற்றியும் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அதை பற்றியும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கொஸ்டினையும் சொல்லிக்கொண்டு, மற்றது சேம் ஆர்கன்ஸ், அதாவது ஒரு ஃபேக்டரியில கை வெட்டுப்பட்டு கால் வெட்டுப்பட்டு அப்படி இருந்தா அந்த வேற அதே லெக் ஜாயின் பண்ணலாமா, அப்படி ஆனா இது இருக்கிறதையும் ஒரு பற்றி சொல்லுங்க. நன்றி டாக்டர். நன்றி. எனக்கு அந்த லைன் கொஞ்சம் கிளியரா கேட்கல. நாங்கள் 2வது 3வது கிளைனிக்
கேட்டுச்சு. நான் முதலாவது கேள்வியை பேர்ந்து வரேன். இரண்டாவது கேள்வி நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. சதை, அதாவது பேங்க்ரியாஸ், கணக்க பாகங்கள் இருக்கு. அதுல அந்த பேட்டா செல்ஸ் என்ற ஒரு டைப் ஆஃப், இப்ப இன்சுலின் குறைஞ்சு போறது அதுல இல்லாம போகாதான் அவங்களுக்கு டயபிட்டிஸ் வருது. அண்ட் pancreas transplant இட்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரின்னு சொல்ல வேணும். கணக்க என்ன சொல்றோம், காம்ப்ளிகேஷன்ஸ் மோபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு பதிலா கிட்டடியில நானும் ஒரு ஃபெலோஷிப் அதுல நான் ஒரு வருஷத்துக்கு அந்த சதையை எடுத்து டோனர்ல இருந்து எடுத்து அத சின்ன சின்ன துண்டுல இதை சின்னனாக்கி கரைச்சி எடுத்து பேட்டா செல்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து அதை இன்ஜெக்ட் பண்றது பேஷண்ட்ஸ் இந்த லிவருக்குள்ள போட்டு. அது லிவர்ல அந்த செல்ஸ் போய் லிவர்ல இருந்து அது இட் ஸ்டார்ட் செக்ரீட்டிங் இன்சுலின். அது ஒரு ஏர்லி என்ன பாத்தீங்கன்னா ஏர்லி 2003-2004 ஆண்டுல இது இந்த டெக்னாலஜி வந்து செய்ய தொடங்கினாங்க. அது என்னன்னா முதல் நல்ல ஒரு சொல்யூஷனா இருந்துச்சு. கனகாலம் மக்கள் அந்த இன்சுலின் தேவையில்லாம ஒரு சர்ஜரி இல்லாமலே அவைகளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க இருந்தது. நாங்கள் அதை சொல்றோம், ஆங்கிலத்தை சொல்றோம் நாங்கள் human islet cell transplant because islets of Langerhans எடுத்து transplant பண்றது very simple. So it's a cellular technology ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, cell based cellular technology. அது என்ன பிரச்சனை வந்தா ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த எங்க இம்யூன் சிஸ்டம் started attacking இந்த beta cells, இந்த islets. அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு அது இந்த இன்சுலின் அது ப்ரொடியூஸ் பண்றது குறைஞ்சு கொண்டு போக தொடங்கிடுது. அதனால அந்த இது இட்ஸ் ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்டல் தான் சொல்ல வேணும். இட் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் ஃபார் இந்த டயபிட்டிஸுக்கு சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு. அது முதலாவது. அண்ட் நீங்கள் அந்த இப்ப டயபிட்டிஸுக்கு ட்ரீட்மெண்ட் ஹாஸ் பிகம் சோ குட். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்கள் இப்ப கையில கூட குத்தி பார்க்க தேவையில்லை பிளட் சுகர். இப்ப அந்த சென்சர்ஸ் இருக்கு, சென்சர்ஸ்லயே நீங்கள் அந்த உங்களை டச் பண்ணா it will start your give you a blood reading. So இப்ப இன்சுலின் பம்ப் வந்திருக்கு. அந்த சென்சர்ஸை பாவிச்சு இன்சுலின் பம்ப் will change the amount insulin needed up and down very frequently. So அதன்படியே அது இப்ப குறைஞ்ச மக்களுக்கு தான் pancreas சதையை டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுது. So அது ஒரு not only the first step is prevention is better than cure. ரெண்டாவது அந்த மெடிசின்ஸை பாவிச்சே டயபிட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இருக்கு. அது முடியாம போவத்தான் அந்த ஹெல்த்தி யங் பேஷண்ட்ஸுக்கு டிரான்ஸ்பிளான்ட பற்றி பார்க்கிறோம். அதான் உங்களோட ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் விடயம். மூன்றாவது நீங்க கேட்டீங்க நல்ல கேள்வி, ஒருத்தர் கால் காய் வெட்டுப்பட்டா திருப்பி போடலாம். அது ஒரு நல்ல கேள்வி. நாங்க போடலாம், ஆனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போட்டுற வேணும். அந்த துண்டுப்பட்ட உடம்பையும் கவனமா திருப்பி அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். கொண்டு போய்க்க அது ஐஸ்ல வச்சு கொண்டு போற பெட்டர். கொண்டு போயிட்டு உடனே அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பெஷலைஸ் சென்டர்ல இருந்தா அவையில் திருப்பி அந்த நர்வ்ஸையும் பிளட் வெசல்ஸையும் டெண்டன்ஸ் அண்ட் மசில்ஸ் போன்ஸ் திருப்பி கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா வழக்கமே இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுண்டா அது அந்த கிளீன் கட்டா வாரையில ஒரு வெரி டிஸ்ட்ராய்டா போயிடும். அப்படி அந்த பாகத்தை பாவிக்கலாது. ஆனா இம்பார்ட்டன்ட்லி இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் ஆர் பிகம் குட், எஸ்பெஷலி காலுக்கு ஏற்ற ப்ராஸ்தட்டிக்ஸ். காலுக்கு போட ப்ரெஷரை வச்சுக்கொண்டு பரமரமே வரக்கூடிய இருக்கு ஆக்களால. ஃபாஸ்டா ஓடக்கூடிய இருக்கு. அதன்படி அந்த ஐ திங்க் அங்கதான் இந்த டெக்னாலஜி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஃபார் லிம் டிரான்ஸ்பிளான்ட்லும் பார்க்க இட்ஸ் த ப்ராஸ்தட்டிக்ஸ் ஆர் டேக்கிங் ஓவர் அந்த ரோல்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த solid organ டிரான்ஸ்பிளான்ட்ல நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, என்ன அடுத்த 10-15 வருஷத்துல எங்க இது பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுண்டா, இந்த 3D பிரிண்டர்ஸ் அண்ட் செல்லுலர் டெக்னாலஜி பாவிச்சு நாங்க சில எதிர்காலத்துல 15-20 வருஷத்துல அது எதிர்பார்க்கிறோம். ஒரு கிட்னியோ லிவரையோ பிரிண்ட் பண்ணி அதே அவையில் ஓவன்ல போடக்கூடிய இருக்கும். இந்த வெயிட் லிஸ்ட் ஒரு பிரச்சனையே இல்லாம போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அது கட்டாயம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்ப ஹார்ட் வால்வ்ஸுக்கு எல்லாம் அது செய்யலாம். இப்ப
people are able to grow heart valves and the tissues that we are able to grow in the cultures in the lab. And our organs innum nangal grow vana thurangila successful yet. And so that's the research will, I think, bring answers to that. And எதிர்பார்க்கிறோம் இந்த 15 வருஷத்துக்குள்ள. முதலாவது கேள்வி எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. முதலாவது கேள்வி ரிப்பீட் பண்ணலாமோ? ஆமா, நிச்சயமா. முதலாவது கேள்வி அவர் கேட்டிருந்தார் என்னவென்றால், இங்கே நிறைய பேருக்கு இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு பெரிய வெயிட் பண்ணி செய்ய வேண்டிய காரணத்தில் இருப்பதுன்ற காரணத்தினாலே அவர்கள் இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களுக்கு போய் இதை செய்கின்றார்கள். அவர்கள் செய்துட்டு இந்த இடத்துக்கு வரும்போது காலநிலை மாற்றங்கள், அது அப்படியான சில காரணிகள் மூலமாக இந்த டிரான்ஸ்பிளான்ட்லே பாதிப்புகள் ஏற்பட சந்தர்ப்பம் இருக்கா என்பதை கேட்டிருந்தார். நிச்சயம் இல்லை. அது நாங்கள் எங்களோட உடம்பு நாங்கள் கனடாலையும் இருக்கலாம், இலங்கையிலையும் இருக்கலாம். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அந்த இப்படி வெளியிடங்கள்ல போய் டிரான்ஸ்பிளான்ட் செய்துட்டு வரைக்கும் என்ன இம்பார்ட்டன்டா, அங்க செய்த சர்ஜரி, ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ கொண்டு வர வேணுமேங்க. அப்ப நீங்க இருக்கிற டாக்டர்ஸ் அதை பார்த்து இப்படியான கிட்னி வரை கிடைச்சது, அந்த என்ன ட்ரீட்மெண்ட் வச்சா அது பார்த்து காம்ப்ளிகேஷன் வர வேண்டாம், அது இன்ஃபெக்ஷன் எதுவும் வர வேண்டாம், அதுக்கு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடியதா இருக்கு. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒழிய வெளி ஊர்ல இருந்து செய்துட்டு வர்றதுல கவனமா இருக்க வேணும். இப்ப தெரிஞ்ச ஆஸ்பத்திரி அப்படியான. நன்றி டாக்டர், நன்றி. அவருடைய விளக்கம் கிடைத்திருக்கும். அடுத்து இணைந்து கொள்ளும் நேரை சந்திக்கின்றேன். வணக்கம். 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 இது ஹார்ட் அட்டாக் வந்து பைபாஸ் ஆபரேஷன் செய்தது, சுகர் இருக்குது, கிட்னியும் பாதிச்சிட்டுது. இப்ப இந்த கொரோனா வந்து அதுல கொஞ்சம் கிட்னி பாதிச்சு அங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல மருந்து ஏற்றி ஓரளவுல இப்ப இருக்கிறார், இப்ப சுகமா இருக்கிறார். கொரோனா வந்து பாதிச்சு எதுக்கு ஆபரேஷன் எதுவும் இதுகளுக்கு செய்ய வேண்டி வருமோ? வயது 81. நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்க சொன்ன அட்லீஸ்ட் இந்த COVID-19 வந்து இம்ப்ரூவ் பண்ணி சுகமா இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். 81 வயதுல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வழக்கமா செய்ய ஒரு அவுட்கம் தெரிய வராது. நல்ல கஷ்டமான விஷயம் சொல்ல வேணும். ஏன் சொல்ல நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய சொல்ல நாங்கள் உயிரை மட்டும் காப்பாற்றுறையில we had to improve the quality of life னு சொல்லுவோம். இப்ப அந்த என்ன சொல்றது, நாங்கள் இந்த ஒரு மலைய ஏறி போனாத்தான், அந்த மலையில உச்சிக்கு போனா பிறகுதான் அந்த சன்செட் வியூ தெரியும் என்று சொல்ற மாதிரி நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய ஒரு உடம்புண்ட ஸ்டெமினா இருக்க வேணும். இது ஒரு பெரிய ஒரு சர்ஜரி. வயசு போன ஆக்களுக்குள்ள இந்த சர்ஜரி செய்ய அந்த உடம்பு தாங்க பிடிக்காது. அதில் அதை ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுவேன். அது ரெண்டாவது பாகம் என்னன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்பிளான்ட் செய்த பிறகு அந்த மெடிக்கேஷன்ஸ் தரவி நம்ம ஆன்டி ரிஜெக்ஷன் மெடிசன் சொல்லுவோம், அந்த இம்யூன் சப்ரஷன் குறைக்கிறதுக்கு. அது ஆல்மோஸ்ட் லைக் கீமோதெரப்பி அந்த மெடிசன் மாதிரி. ஸோ அந்த மெடிசன் அவையில கொடுக்க, வயசு போனா கொடுக்க அது அவையில ஆளும் வீக் ஆகி விட்டுரும். ஸோ அவையிலால எலும்பி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் இஸ் மென்ட் ஃபார் யங்கர் ஹெல்த்தியர் பேஷண்ட். அதான் அவையில அந்த ஸ்ட்ரெஸ் சர்ஜரி ஹேண்டில் பண்ணக்கூடிய இருக்கும். நான் எந்த பேஷண்ட்டுக்கு சொல்றேன், நான் சர்ஜரி இஸ் அ ட்ராமா. நீங்கள் கார் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி. ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஹேப்பனிங் இன் அ கண்ட்ரோல்ட் என்வாயரன்மெண்ட் இந்த ஆபரேட்டிங் ரூம். சோ வயசு போன ஆட்களுக்கு இப்படி சர்ஜரி செய்ய அவையில் ஸ்டெமினா இஸ் நாட் தட் குட். they will not be able to handle the stress of surgery சொல்லுவோம். ரெண்டாவது அந்த இம்யூனோசப்ரசிவ் மெடிகேஷன் வயசு போன ஆட்களுக்கு கொடுக்க அவைகளுக்கு அந்த உடம்பு ஹேண்டில் பண்ண முடியாம they become more weak. வழக்கமா நாங்க டிரான்ஸ்பிளான்ட் செய்யறது ஒரு வயசு நாங்க சொல்றேன். இந்த இது வயசு we don't tell வயசு is a country indication for transplant. பெரும்பாலான மக்கள் 70 வயசோ குறைஞ்ச வாக்குல தான் இருப்பீங்க. அது இப்ப பாத்தீங்களா, டயபிட்டிஸ் எல்லாம் pancreas transplant, சதை டிரான்ஸ்பிளான்ட் செய்ய நாங்கள் சொல்றது 50 வயசு குறையா இருக்க கவர்மெண்ட். லிவருக்கு 65-70 சொல்லுவோம். அண்ட்
ஸோ கிட்னி எல்லாம் கொஞ்சம் கூட வயசு போன ஆட்களுக்கும் செய்யலாமே, அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைய அந்த சர்ஜரியால. ஸோ ஒவ்வொன்றும் அந்த ப்ரீஆபரேட்டிவ் ரிஸ்க் இஸ் இவாலுவேட் பண்ணித்தான் டிரான்ஸ்பிளான்ட் பெரிய யோசிக்கவன். நன்றி 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 டாக்டர், நன்றி நன்றி. ஆமாம், நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகத்தமிழ் வானொலி கீதவாணி. கீதவாணியில் இயற்கை இயல் என்ற நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இயற்கை இயல் என்ற நிகழ்ச்சியிலே எங்களுக்குரிய சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டிருப்பவர் அமெரிக்காவிலிருந்து மருத்துவ கலாநிதி மதிப்புக்குரிய டாக்டர் தவம் தம்பிப்பிள்ளை அவர்கள். இவர் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இணைந்து கொள்ளும் அடுத்த நேரம் சந்திக்கின்றேன். வணக்கம். வணக்கம் ஜெயராஜ், மார்கரெட்டா காய்க்கிறேன். வணக்கம் 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 டாக்டர். வந்து எங்களோட அங்கே இணைந்து கொண்டிருக்க டாக்டருக்கு வணக்கம் கூறிக்கொண்டு, குருபாதம் ஐயா, உங்களோட வாய்ஸை கேட்டதுக்கு சந்தோஷமா இருக்குது. நீங்க நல்ல சுகத்தோட வந்து சேர்ந்தீங்க, அது நல்ல விஷயம். மற்றது டாக்டரோட ஒரு கேள்வி என்னன்னா, இப்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல எந்த நிலைக்கு பேங்க்ரியாஸ்கள் தாக்கப்பட்டால் அல்லது கிட்னி தாக்கப்பட்டால் எந்த நிலையில இருந்தா அது டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போறலாம்? எந்த வெறி அரிது டிரான்ஸ்பிளான்ட் போறது மிகவும் அரிது. அதான் இந்த பேங்க்ரியாஸை ரீகிண்டில் பண்ண எதுவும் மருத்துவங்கள் இருக்கா டாக்டர் என்று கேட்கறதுக்கு தான் எடுத்தேன் நான். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. கேள்விக்கு நன்றி. ஓகே டாக்டர், நன்றி. ஸோ அந்த பேங்க்ரியாஸ் சதை எப்ப நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண யோசிக்கிறதுண்டா, மெடிக்கேஷன்ஸால நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாத டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் அல்லது அது அவைகளுக்கு அந்த நாங்கள் இன்னும் மட்டும் சொல்லுவோம் ஹைப்போகிளைசமிக் அன்அவேர்னஸ், அதாவது அந்த சுகர் குறையக்க விளக்கமா ஆக்களுக்கு தலை சுத்துற மாதிரி வரும், நடுக்கம் வரும், உடனே போய் எல்லாம் இந்த சுகர் சாப்பிடணும்னு தெரியும். ஆனா சில மக்களுக்கு அந்த சைன் சிம்டம்ஸ் இருக்காது. அவையில அப்படி தெரியாம போய் அப்படியே கோமட்டோஸா போறீங்க. அந்த ஒரு ஸ்மால் சப் குரூப் ஆஃப் பேஷன்ஸ் ஹைப்போகிளைசமிக் அன்அவேர்னஸ் உள்ள குரூப், அந்த அப்படியான மக்களுக்கு சிதை டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும்னு சொல்லுவோம். அடுத்தது மூன்றாவது கேட்டகரி, அந்த சதை pancreas was so bad, the diabetes is so bad, அதனால சிறுநீரகம் அஃபெக்ட் பண்ணப்படுது. சிறுநீரக they get kidney failure impairment, then அவைகளுக்கு kidney and pancreas transplant ஒன்றா செய்து செய்யறாங்க. சோ இந்த மூன்று வகையான மக்களுக்கு மட்டும்தான் சதை டிரான்ஸ்பிளான்ட், உடல் உறுப்பு மாற்று சர்ஜரி செய்யறாங்க. சோ மற்ற ஆட்கள் அந்த டயபிட்டிஸ் உள்ள ஆட்கள் கண்ட்ரோலா இருக்கு, அது பிரச்சனை இல்லாட்டி அவைகளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் செய்யறதால பெனிஃபிட் பெருச கூட வராது. நாங்கள் என்ன முதல் சொன்ன மாதிரி சர்ஜரி ட்ரோமா மாதிரி we have to look at the என்னன்னு சொல்றது பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் சொல்லுவோம், என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி, என்ன நன்மையும் அதனால என்ன 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 விளைவுகளும் இது தூய்மையும் பெருமன் நன்றி பெருமண்டு பார்த்து தான் எது நன்மை கூட இருக்குமே தான் இருந்தா தான் நாங்கள் அதை அந்த இதை செய்ய வேணும், அந்த தெரபியூட்டிக் இன்டர்வென்ஷனை செய்ய வேணும், சர்ஜரியை செய்ய வேணும். அதனால இதுதான் முக்கியமான மூன்று காரணங்கள் நாங்கள் சொல்லுவேன் இந்த சதையிட்ட உடல் உறுப்பு சிகிச்சை செய்வதற்கு. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது உலகத்தமிழ் வானொலி கீதவாணி. கீதவாணியிலே இயற்கை மீள் நிகழ்ச்சியுடன் இருந்திருக்கின்றீர்கள். இந்த இயற்கை மீள் நிகழ்ச்சியுடன் நாங்கள் இன்றைய தினம் இந்த எங்களுடைய உடல் பகுதிகளை மாற்று சத்திர சிகிச்சை செய்யும் விவரங்கள் பற்றி மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி டாக்டர் தவம் தம்பிப்பள்ளி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இணைந்து தந்து கொண்டிருந்தார். இணைப்பிலே நிறைய பேர் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக சந்தித்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம், இணைப்பிலே இருக்கின்றீர்கள். எனது பேர் பேர்மொழி சண்முகம். உங்களுக்கும் ஜெயராஜ், உங்களுக்கும் குருபாதமையாக்கும் டாக்டருக்கும் வணக்கம் குறிக்கொண்டு, எனது சர்ஜரி நடந்தது கால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் அந்த ஹிப் சர்ஜரி நடந்தது. நான் அந்த எக்ஸசைசஸ் செய்யலாமோ, குனிந்து எக்ஸசைஸ் செய்யலாமோ, வயிற்றுல நோகாத ஹேர்னியாம இருக்குது, அது இருக்கா டாக்டர்கிட்ட கேட்கலாம் எடுத்தேன். சொல்லுங்க. நீங்கள்
என்ன என்ன சர்ஜரி சொன்னீங்க காலில்? knee surgery, hip surgery. Hip. அது the best person to அந்த சரியான ஆள் அதுக்கு ஆன்சர் பண்றேன்னா உங்களோட செய்த சர்ஜரியோட தான் கதைக்க வேணும். அவையில் அவங்க தந்திருப்பினம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன எக்ஸசைஸ் செய்ய வேணும், அந்த நீக்கு பிறகு சர்ஜரி செய்த பிறகு எப்படி எந்த அளவு பேரம் எடுக்கலாம் அதுல பற்றி அவையில் கட்டாயம் உங்களுக்கு சொல்லியிருப்பீங்க. அதைத்தான் ஃபாலோ பண்ண வேணும். அதான் மிக முக்கியம். அவர் தான் சர்ஜரி செய்ய அவருக்கு தான் தெரியும் எந்த அளவு வெயிட் போட வேணும், இப்படி செய்யணும். அவையில் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தராட்டி நீங்கள் கட்டாயம் அவையில் ஆபீஸை கூப்பிட்டு கேட்க வேணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிரிண்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தந்திருக்க வேணும் என்னென்ன எப்படியான எக்ஸசைஸ் செய்யறாரு. இப்ப ஹேர்னியாம் இருக்குது, அதனுடைய அந்த குனிஞ்செல்லாம் எக்ஸசைஸ் செய்யறாமோன்றத அது நல்ல ஒரு கேள்வி. ஹேர்னியா இருக்கதான் ஹேர்னியால பிரச்சனை வரும். நீங்க பேரம் தூக்காம எந்த வகையான எக்ஸசைஸும் செய்யலாம். ஹேர்னியா இருக்க பேரம் தூக்க போய்தான் அந்த ஹேர்னியா பிரச்சனை தர பார்க்கும். நீங்கள் ஹேர்னியா கட்டாயம் அதுக்கும் ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டி வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு டாக்டரை நீங்கள் கட்டாயம் போய் சந்திக்கிறது நல்லது. அவன் ஒப்பீனியன் எடுக்கிறது. நீங்கள் இந்த நீ சர்ஜரி செய்து ரிகவர் பண்ண பிறகு இன்னும் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் சந்திச்சு அதை உங்களோட ஹேர்னியா பற்றியும் கதையுங்கோ. அது ஹேர்னியா இருக்க நீங்கள் பேரம் தூக்காம என்ன வகையான எக்ஸசைஸும் செய்யலாம். நடக்கலாம், மேல இறங்கி போகலாம், ட்ரெட்மில்ல போகலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா அந்த பேரன் தூக்குற அதுதான் கவனமா இருக்கணும், பேரன் தூக்காமல். நன்றி டாக்டர், உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஆமாம், நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகத்தமிழ் வானொலி கீதவாணி. கீதவாணியிலே இயற்கை மேல்மன்ற நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். இந்த இயற்கை மேல்மன்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் நேரடியாக இணைந்து கொண்டு உங்களுக்கான கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் கனடாவில் இருப்பவர்களாக இருந்தால் 4162678255 என்ற இலக்கத்தினூடாகவும், இந்த நிகழ்ச்சியை பல்லாயிரக்கணக்கான நேர்கள் உலகளாவிய ரீதியிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4168483900 என்ற இலக்கத்தினூடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ளும் அடுத்த நேரம் சந்திக்கின்றேன். வணக்கம். 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 நான் புஷ்பமலை சிவகுமார். வணக்கம். வணக்கம் ஜெயராஜுக்கும் இனிமையான வணக்கம். அந்த டாக்டர் தவம் தம்பிப்பிள்ளை அவர்களுக்கும் இனிமையான வணக்கம், வாழ்த்துக்களும். நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். குருபாதம் ஐயா என்ற குரலை நான் கேட்கல, இப்பதான் வந்தேன். அவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு கேள்விகளும் இல்லை, நான் நன்றி சொல்லத்தான் எடுத்தேன். நான் டாக்டருக்கு நன்றி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி அம்மா, நன்றி. உங்களை போல ஆர்வம் உள்ள நேர்கள் இருக்க வேண்டும். அவ்வப்போது இந்த நிகழ்ச்சிகளை மெருகூட்ட வேண்டும். வரும் இப்படியான வைத்திய கலாநிகள், தொழில்சார் வல்லுநர்கள் வந்து இணைந்து கொள்ளும்போது அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரம் சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம். எங்க டாக்டருக்கும் குருவாதம் ஐயாவுக்கும் ஜெயராஜுக்கும் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம் அம்மா. நன்றி. நான் கேட்க வந்தேன்னு சொன்னா, என்னோட கால் முறிஞ்சது. இப்ப அதுக்குள்ள பிளேட் போட்டு பூட்டி இருக்கு. அதாலேயும் பிரச்சனை எனக்கு வரும் மாதிரி தான் கேட்கிறேன். மேல் நடக்கலாம இருந்தேன்னா இப்ப நடக்கிறேன், நல்லா நடக்கிறேன். எல்லா இடம் போவேன், தான் நடப்பேன். ஆனா அந்த பிளேட் எடுத்து மாற்றணுமா அப்படியே இருக்கிறேன். கேள்வி. நன்றி. அதுக்கான விடிய தருவார். நன்றி. நன்றி உங்களோட தொலைபேசிக்கு. முதல் கால் பண்ண நன்றி. உங்களோட நல்ல ஒரு கேள்வி. நான் என்ன சொல்லுவேன்டா, இந்த பிளேட்டோ ஸ்க்ரூ அதுகள் போட்டா கட்டாயம் எடுக்க வேணுமென்று இல்லை. நீங்கள் இப்ப அது சர்ஜரி செய்த பிறகு உங்களால நல்லா நடக்கக்கூடிய இருக்கிறா கட்டாயம் கண்டினியூ பண்ணி நடவுங்கோ. எதென்றாலும் உங்களோட எந்த உடல் உறுப்பையும் நாங்கள் பாவிக்காம விட்டுட்டோம்டா அது கூட பழுதா போயிடும். இப்ப உங்களால நடக்கூடிய இருக்கா நடவுங்கோ. அண்ட் உங்களோட ஃபாலோ அப் அப்பாயின்மெண்ட் இருக்கும் உங்களோட சர்ஜரி செய்த டாக்டர். அவையெல்லாம் சொல்லுவீனம். அது சில நேரங்கள் எடுப்பீனம், சில சமயங்கள் எடுக்கிறீல. அது உங்களோட போன் குவாலிட்டியை பொறுத்து அவை டிசைட் பண்ணுவீனம். நீங்கள் அந்த ஃபாலோ அப் அப்பாயின்மெண்ட்ல கேட்கலாம். அதை பற்றி நீங்கள் பெருசா யோசிக்க தேவையில்லை. அது உங்களோட உடம்புன்ற ஒரு பாகமா வந்துடும். அந்த இதெல்லாம் டைட்டேனியம் தானே. சோ அது வாழ்நாள் முழுக்க நின்று பிடிக்கும் இந்த மெட்டல்ஸ் எல்லாம். சோ நீங்க அதை பற்றி யோசிக்காம உங்களால நடக்கக்கூடிய இருக்கிறதா கட்டாயம்
இல்லமா நடந்து உங்களோட செய்யக்கூடிய எக்ஸசைஸ்களை செய்ய வேண்டும். நன்றி டாக்டர், நன்றி. உண்மையிலே இந்த கேள்வி நிறைய பேரிடம் கேட்கலாமா கேட்கக்கூடாது என்று இருந்திருக்கும். அந்த அம்மா வந்து கேட்டதன் மூலமாக நிறைய பேருக்கு இந்த கேள்விக்குரிய பதிலை பெற்றிருப்பார்கள் நினைக்கின்றேன். அடுத்து இணைந்தவளும் நேரம் சந்திக்கின்றேன். வணக்கம். வணக்கம், நான் ஜோன் பேசுகிறேன். யார் பேசுகின்றீர்கள்? நான் ஜோன் பேசுகிறேன். ஜோன். ஆமாம், தொலைபேசியை கிட்ட வைத்து பேசுங்கள். எங்களுக்கு தெளிவாக கேட்டால் தான் டாக்டர் அவர்கள் உங்களுக்குரிய பதிலை தரலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொன்னது இந்த முழங்கால லிக்மெண்ட் பிரச்சனையில அந்த சர்ஜரி சொல்லி இருந்தது. அது டேட் தந்தது. பிறகு இந்த கோவிட்-19 டேட் பிந்தி போட்டாங்க. இப்ப என்னன்னா அந்த இடக்கால இருந்து அந்த வலக்கால அந்த சின்ன விரலுக்கு அடுத்த விரலுக்கு கொஞ்சம் நரம்பு மாதிரி இருந்து அந்த நடக்க அண்டி கொண்டு அந்த நரம்பு தள்ளுறது அந்த விலகு செய்து எடுத்தது தெரிஞ்சது. இப்ப அப்படியே இந்த எல்லா விரல்களுக்கும் அப்படியே வந்து இப்ப நடு பாதம் மட்டுக்கும் அந்த வீங்கின மாதிரி ஏதோ நெத்திகளை வச்சு கொண்டு நடக்கிற மாதிரி இருக்கு. கஷ்டமா வலியாகவும் இருக்கு. அதால எனக்கு இடக்கால செய்தாலும் இதை ஊண்டி நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் வராது. அதான் அது என்னத்தால் அப்படி அப்படி பின்னுக்கு வளர்ந்து போதுன்ற என்ன செய்யலாம்? நல்ல கேள்விதான் ஜோன் நீங்கள் கேட்டது. எனக்கு டாக்டரை வைத்தியரா என்ன ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு பேஷண்ட பார்த்து எக்ஸாமின் பண்ணாம சில விஷயங்கள் சொல்ற கஷ்டமா இருக்கும். அண்ட் நீங்கள் இப்ப இந்த கொரோனா COVID-19 இன்ஃபெக்ஷன் இப்ப குறைஞ்சு கொண்டு போறபடியே கட்டாயம் நீங்கள் திருப்பி போய் டாக்டரை பார்த்து அவையில உங்களை கட்டாயம் இந்த எக்ஸ்ரே எடுத்திருப்பினம், சில பிளட் டெஸ்ட் செய்திருப்பினம். இந்த கேள்வி என்னன்னா இது ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா அல்லது ரூமட்டாய்டு அப்படியான ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா அல்லது இது டீஜெனரேட்டிவ் டிசீஸா அல்லது சில வயசு போக அல்லது சில ஸ்போர்ட்டிங் விளையாடுனாக்களுக்கு சில இன்ஜரிஸ் வருமா அது சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு இன்ஜரியாண்டு அவையில இந்த எக்ஸ்ரே எடுத்து பிளட் டெஸ்ட் செய்து பார்த்து கண்டுபிடிச்சா தான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் டயக்னோசிஸ் செய்யணும். இருக்கு ஷோல்டர்ல இருக்குது. அதே தான் அந்த யூரின் இதெல்லாம் பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி அந்த டயபெட்டிக் அதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை. ஆனா இதைத்தான் அது அல்ட்ராசவுண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தது. ஆனா அப்படியான காலில் ஒன்று சொல்லணும். அல்ட்ராசவுண்ட்ல ஒன்றும் தெரியுது இல்லை. ஆனா எனக்கு நடக்க எல்லாமே இருக்குது. அதுல நரம்பு இன்னொரு காலுக்குள்ள ஏதோ வேற ஏதோ என்னன்ட்டு வச்சு நடக்கிற மாதிரி அந்த ஆண்டி கொண்டு இருக்கு. இப்ப நாங்க சொல்ல அந்த ஜாயிண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அல்ட்ராசவுண்ட்ல பார்க்க அடுத்த வகையான ஒரு இமேஜிங் MRI என்று சொல்லினாங்க. MRI தான் அந்த அதுதானே சவ்வு அல்ல கார்டிலேஜ்ல பிரச்சனை இருக்க மாட்டா அதை காட்டும். CT ஸ்கேன் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை காட்டும். ஸோ அந்த உங்களுக்கு அது இமேஜ் அந்த 1, 2, 3 பல விதமான இமேஜிங் செய்தாதான் அந்த ஒரு ஜாயிண்ட் முழு கதையும் ஸ்டோரியும் தெரியும், பிரச்சனையும் என்னன்னு தெரியும். அது அந்த செய்து தெரியாட்டி அடுத்த ஸ்டெப்பா சொல்லுவீனா ஒரு ஸ்கோப் போடுறேன், ஆத்ரோஸ்கோப் ஒரு ஸ்கோப்பை போட்டு அந்த ஸ்கோப்புக்குள்ளால உள்ள நேர ஜாயிண்ட பாக்குறது என்ன பிரச்சனை இருக்குதோ இல்லையோண்டு. அது கட்டாயம் நீங்கள் உள்ள ஒரு டாக்டரை பார்த்து அவையில் தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சரியான அட்வைஸ ட்ரீட்மெண்ட தரக்கூடிய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி டாக்டர், நன்றி. ஏராளமான நேர்கள் அவ்வப்போது இணைப்பிலே வந்து போய் வண்ணம் இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு பின்னராக ஒவ்வொருவரையே இணைத்துக் கொள்ள முடியும் என்பதை உங்களை அறிவித்திருக்கின்றேன். இணைந்து கொள்ளும் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம் ஐயா. ஜெயராஜுக்கும் டாக்டருக்கும் வணக்கம். அன்பு கனிந்த வணக்கங்கள். எங்களுக்காக இந்த சேவை செய்கிற அந்த டாக்டருக்கு இன்னும் உரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா எனக்கு அவர் சொல்லி அந்த கால் முழங்கால் தான் திருவா நடக்க இல்லாம இருக்கு. ரெண்டாண்டு ஆணைக்கால் ஒன்று காலில் வந்திருக்கு. அதுக்கு எல்லா வைத்தியமும் செய்து அஜிபட்டினதும். ஆனா அதுக்கு அந்த கடைசி வரைக்கும் அந்த மாறுது இல்லையா, அதுக்கு என்ன செய்யலாம்னு உங்கள்கிட்ட கேட்பேன். சின்னிவலோட சேர்த்து சைட்டிலே ஒரு குமிழி போல இருக்குது. திரும்ப மருந்து எல்லாம் டாக்டரும் எல்லாம் பார்த்தது. ஆனா அதுக்குள்ள இந்த கட்டி போல இருக்கிறது எடுக்கவும் பயமா கிடக்க. புண் வந்தா எனக்கு எங்க அந்த கட்டி இருக்கு கால்ல
கால சின்ன விரலுக்கு பக்கத்துல அந்த பாதத்துக்கு பாதத்துல. ஓகே, பாதத்துல ஒரு இடத்துல ஒரு சின்ன இதுதான், ஆனா சரியான கொதி வெளியா இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு கேள்வியா கேட்டீங்க. அந்த முதலாவது அந்த சர்ஜரி செய்யக்கு இந்த வழக்கமா அப்படியே இடங்கள்ல வர்றது கேங்லியன் என்று சொல்லுவோம். சில சம்பந்தப்பட்ட இந்த கட்டி வர நீங்க சொல்றதுல வர்ற கட்டியில பார்த்தேன்னா அந்த சர்ஜரி செய்யும் போது முக்கியமா செக் பண்ண வேணும் என்னன்னா உங்களோட பாதத்துக்கு தேவையான அளவு என்ன சொல்றது இந்த பிளட் சப்ளை இருக்குதோ உண்டு, அந்த பல்சஸ் எல்லாம் சரியா இருக்கோ, தேவையான நியூட்ரியன்ஸ் போதும் உண்டு. அது செய்த பிறகுதான் அவையில் அந்த கட்டி எடுக்கலாமோ இல்லையோன்னு கட்டாயம் பார்ப்பினோம். இது ஒரு சின்ன ஒரு சர்ஜரியே தான் இருக்கும். அதன்படியா நீங்கள் சைனீஸ் ஸ்பெஷலிஸ்ட போனா அவர் 2 தடவை மெல்லமா வெட்டினவர். அவர் சொன்னார் வெட்டி இது போனா உங்களுக்குள்ளேயே அது வேர் இருக்கும் வரைக்கும் அது இருக்கும். உங்களுக்கு இது டயபெட்டிஸ் வழியாக கொஞ்சம் மருந்துகளை தான் போட்டு செய்யணும்னு சொல்லிவிட்டு. ஓகே, பொடாட்ரிஸ்ட போனீங்களா இல்ல என்ன தேவையான சைனீஸ் அவர்கிட்ட போனான். அப்போ ஒரு 4-5 மாசம் போனான் தொடர்ந்து. அந்த சின்ன வேதனையா தான் இருக்கும். அப்ப மெல்லிசா வெட்டி தண்ணி மருந்து போட்டு கொண்டு வந்தவர் சொன்ன நீ இப்படி போனா ஆழமா போயிடும், நீங்க கொஞ்ச நாள் செல்லத்தான் பேருந்து பார்த்து செய்யணும். நான் பேருந்ததுக்கு போகல, எனக்கு டயபெட்டிஸ் இந்த புண்ணு மாறாத பயத்துல போற இல்ல. அது நீங்கள் கட்டாயமா முதல்ல ஒரு வாஸ்குலர் சர்ஜன் தான் போய் பார்க்க வேணும். பாக்குற என்ன உங்களோட பிளட் ஃப்ளோ டு த ஃபுட் இஸ் ஹெல்த்தியா இருக்கும். அது நல்ல பிளட் ஃப்ளோ காலுக்கு நல்லா போகுதுன்னா தென் அது துணிஞ்சு வடிவ ஒரு பொடாட்ரிஸ்ட பார்த்து அந்த கட்டிய முழுக்க அந்த வேரோட எடுக்கக்கூடிய இருக்கும். முதல் பார்க்க வேண்டிய ஒரு டாக்டர் வாஸ்குலர் சர்ஜனா தான் இருக்கும். பார்த்து அதில் கிளியரன்ஸ் எடுத்த பிறகு தென் இந்த ஃபுட் அண்ட் ஆங்கிள் சர்ஜரி தெரியுமா, சில நேரங்களில் ஆர்த்தோபீடிக் சம்பந்தப்பட்ட சர்ஜனையும் பார்க்க வேண்டிய வேற மோர் தேன் பொடாட்ரிஸ்ட் அந்த பேரோட வெட்டி எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு பெயின் தருதுன்றா இப்ப அதை செய்விக்கிறது இல்லாம அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை தராட்டி அதை பேசாம அதான் கட்டாயம் முதல் வாஸ்குலர் சர்ஜனை பார்த்து அதுக்கு அந்த காலுக்கு தேவையான அளவு குருதி போகுதோன்னு பார்த்து செய்த பிறகுதான் காலில் சர்ஜரி செய்ய வேணும். அதுக்கு முதல் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அண்ட் ஆல்சோ அந்த உங்களோட டயபெட்டிஸ் பிளட் சுகர் லெவலையும் நல்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்க வேணும். அதுவும் இன்னும் நன்றி அம்மா, நன்றி டாக்டர். நாங்களும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரும் நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். குருபாதம் ஐயா சொல்லுங்கள் நீங்கள். ஆமாம், டாக்டர் அவர்கள் தன்னுடைய நேரத்தை மிக பெருமதியாக என்று செலவு செய்திருக்கின்றார். டாக்டர் அவர்கள் ஆரம்ப உரையில் கணேச கடவுளை டிரான்ஸ்பிளான்ட் கூறியது நல்ல ஒரு புதிய கருத்தாகவும் சரியானதாகவுமே எனக்கு தோன்றியது. டாக்டர் அவர்கள் இன்று இங்கு உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது பலர் தங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள் பலதையும் கேட்டிருந்தார்கள். ஆனால் எல்லோருக்கும் பொதுவான ஒரு கருத்து, டாக்டர் உங்களுடைய எந்த விதமான மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் பாராது அவர் ஒரு பொதுவான கருத்தையும் விளக்கத்தையும் தந்திருக்கிறார் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த டாக்டர் அவர் இப்படி கூறியவர் என்று நீங்கள் போய் இன்னொரு கூறிக்கொண்டு அதை ஒரு சர்ச்சையாக்க கூடாது. டாக்டர் அவர்கள் மிக அருமையான ஒரு பணியை செய்து வருகின்றார். அவர் IMHOவின் ஒரு ஆரம்ப கர்த்தாக்களிலும் ஒருவர். அவர் பல விழிப்புணர்வான செய்திகளை இன்று கூறியிருந்தார். அவர் தொடர்ந்தும் இப்படி பல விழிப்புணர்வான பேச்சுக்கள் உரையாற்றுவதாக அறிகின்றேன். அவரை எனக்கு அறிமுகம் செய்து வைத்த டாக்டர் ஸ்வானி அவர்களுக்கும் அவருடைய கணவர் டாக்டர்
குமாராயா அவர்களுக்கும் ஆரம்பத்தில் நன்றி தெரிவித்திருந்தேன். இப்பொழுது அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து டாக்டர் அவர்களுக்கும் நன்றி. இன்றைய இந்த நிகழ்வு பலருக்கு பலனுள்ள கருத்தாக சென்றடைந்திருக்கின்றது. இதில் எனக்கு ஒரு மன நிறைவுண்டு. தம்பி NadaJeyarajah டாக்டர் அவர்களுக்கும் நிறைந்த ஒரு மன நிறைவுண்டு. ஆனால் மீண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உரையாற்ற வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோள் விடுகின்றேன். அது நீங்களே உங்களுக்கு வசதியான ஒரு சனிக்கிழமையை நீங்களே தெரிவு செய்து கொள்ளலாம் என்பதையும் அன்பாக உங்கள் முன் அதை ஒரு கோரிக்கையாக வைத்து இன்றைய இந்த வானொலியில் கேள்வி கேட்டவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், டாக்டர் அவர்கள் அனைவருக்கு கரும மாற்றிக் கொண்டிருக்கும் தம்பி NadaJeyarajah அவர்கள் அனைவர் எல்லோருக்கும் நான் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ஆமாம் டாக்டர் அவர்களே, நீங்கள் ஏதாவது இந்த நிகழ்ச்சி நிறைவிலே குறிப்பிட விரும்புகிறீர்களா? கட்டாயம். உங்களுக்கு குருபாதம் ஐயாவுக்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு மிகவும் நன்றி. நான் திருப்பி வந்து கதைக்கிறதுக்கு என்றும் தயாராக உள்ளேன். கதைக்கும் பொழுது ஒரு தனி சந்தோஷம்தான். ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பவும் வந்து கதைக்கூடிய என்னது நான் கட்டாயம் வருவேன். நான் குருபாதம் ஐயா சொன்னபாரு உங்கள் அறிவுரைக்கு மிக்க நன்றி. நான் மக்களுக்கு அறிவுரை கொடுக்கும் பொழுது ஒரு ஜென்ரலான ஒரு அட்வைஸ் தான், ஒரு ஸ்பெசிபிக் அட்வைஸை கொடுக்க முடியாது, நேர பார்க்காம ரிப்போர்ட்ஸை பார்க்காம. ஸோ அதுக்கு அது சொன்னதுக்கு மிக்க நன்றி. அண்ட் நான் ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குருபாதம் ஐயா மாதிரி எனக்கு தமிழ் நான் தமிழ படிச்சாலும் சின்னல என்ன சுலபமாக வரவில்லை. ஆங்கில சொல்லுகளும் மிக்ஸ் பண்ணி கதைக்க வேண்டி தமிழ் மொழியை கொச்சப்படுத்துவதற்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் தமிழை கொச்சப்படுத்தவில்லை. நீங்கள் மக்களுக்கு பரிபூர்ணமான ஒரு விளக்கம் எந்த வகையிலும் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற மன நிறைவு தான் நான் இதில் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆமாம், நிச்சயமாக சில மருத்துவ சொற்களை தமிழிலே சொல்வதில் பார்க்க ஆங்கிலத்தில் சொல்வது மிக எளிமையாக விளங்கி கொள்ளும் ஒரு நிலை இங்கே இருக்கின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றோம். பலரும் அந்த அடிப்படையில் பேச தாராளமாக பேசும்போது அந்த ஆங்கில சொற்களை சில மருத்துவ சொற்களாக பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கின்றது. அது மிக விளக்கமாகவும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கும் இருக்கின்றது. சிலவேளை தமிழ் சொற்களை எடுக்க வழிகிட்டமாக இருந்தால் அவர்களுக்கு புரிந்து கொள்ளாமல் போயிடுமோ என்ற ஒரு ஐயப்பாடும் இங்கே இருக்கத்தான் செய்கின்றது. அந்த வகையிலே மிக சிறப்பாக தெளிவாக அற்புதமான விளக்கங்களை தந்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை குறிப்பிட்டு ஒரு விஷயம் குறிப்பிட விரும்புகின்றேன். நான் ஆஸ்பத்திரிக்கு அங்கு கடமை புரியும் டாக்டர்கள் உட்பட, அதாவது தூய்மை பணியாளரிலிருந்து டாக்டர்கள் வரையும் எல்லோரும் ஒரு நடமாடும் தெய்வங்கள் என்ற உணர்வையும் நான் பெற்றேன் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். உண்மை உண்மை உண்மை. அது நிறைவாக சொல்ல வேண்டிய அந்த விடயம். நடமாடும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய இந்த வைத்திய கலாநிதிகள், அதையும் சிறப்பாக இந்த சத்திர சிகிச்சைகளை இந்த ஒரு இன்ஜின் ஓடிக்கொண்டிருக்கும் போது எப்படி அதுக்குள்ளே கையை வைத்து பழுது பார்ப்பது என்பது ஒரு மிக கடினமான விடயம். அந்த வகையிலே எங்களுடைய அங்கங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே அந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த வல்லமை படைத்த அந்த தெய்வங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்திலே நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டாக்டர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. நீங்கள் மீண்டும் எனது வணக்கங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தமிழ் வானொலி கீதவாணி. கீதவாணியிலே இயற்கை மேல் என்ற நிகழ்ச்சியுடன் நடந்திருக்கின்றீர்கள். இந்த இயற்கை மேல் என்ற நிகழ்ச்சி வாரம் வாரம் மதிய வேளையிலே 11:30 தொடக்கம் 1 மணி வரையும் வானிலைக்கு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயம்.